ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது பாலியோ ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக பாலியோவில் வந்து புளி யூஸ் பண்ண மாட்டாங்க. புளி யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். நான் என்னோடய ஃபேமிலி எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப சிம்பிள் தான், நம்ம நார்மல் ரசம் வைக்கிற மாதிரி தான். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் இது மாதிரி மெத்தடில் வச்சிங்க அப்படின்னா. அப்புறம் கொஞ்சமாக பூண்டும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. நான் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அகைன் இதை வந்து பல்ஸ் மோடில் தான் போடணும். கண்டினியூஸாக வந்து நம்ம நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் காலிஃப்ளவர் ரைஸ் கூட நம்ம சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக இருக்க சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி தான் தெரியும். பாலியோ மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நான் கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இதில் சேர்க்கறனால தாளிக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாலியோவில் இல்லைன்னா கூட இந்த ரசம் வச்சு சாப்பிட்லாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து நம்ம பாலியோவில் இருக்கனால தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நம்ம எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகா நம்ம யூஸ்வலாக தாளிக்கிறது தான், தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கடுகு, இது ரெண்டும் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு ஒரு 2 தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு இது கூட வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஜஸ்ட் இந்த தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இது கொதித்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும். மேக்ஸிமம் 1 மினிட், அப்படி இல்லைன்னா 2 மினிட் போதுமானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளிலாம் சாஃப்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ரசம் வச்சுட்டு இந்த தக்காளி சாப்பிடும் போது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரச கலவையை இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை கொதிக்க விடலாம். நார்மலாக நம்ம வைக்கிற ரசம் ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும் இல்லையா, பட் இது வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் நல்லா தெரியாமல் கொதிச்சிருச்சு அப்படின்னா கூட டேஸ்ட்டாகவே தான் இருக்கும். இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி கொதிச்சு வரும். சைட்லலாம் வந்து கொதித்து நடுப்புற வந்து இந்த நுர வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டாலே போதும் தான். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவை கிடையாது. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நான் வந்து லெமனை வந்து பிழிஞ்சு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், அதனால் நான் அந்த ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அந்த லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நீங்கள் வந்து எந்த பாத்திரம் வேணுமோ அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் போட்டுட்டு உடனே மூடி வச்சிடணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பரான எம்மியான ஈஸியாக வந்து நம்ம ரசம் ரெடி பண்ணிட்டோம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே. இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கத்திரிக்காய் தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுருந்தேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கத்திரிக்காய் ரெசிப்பியும் நான் இதுக்கப்புறம் டே 6 டே 7 வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். காலிஃப்ளவர் ரைஸ், லெமன் ரசம், கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.